ஸ்டெஃப்னி மிக்மேன் தான் 30 உமன்ஸுக்கான ராயல் ரம்பிள் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. யூஎஸ்கே அண்ட் லிவ் மார்கன் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. நியா ஜாக்ஸ் மொத்தமா 6 பேரை எலிமினேட் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த மேட்சோட வின்னர் சார்லட் ஃபிளேர். இது ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப், டிஐஒய் விசஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ். இந்த மேட்சோட வின்னர் டிஐஒய். ஸோ அவங்களோட சாம்பியன்ஷிப்பை அவங்களே ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க டிஐஒய்யை. கோடி ரோச் vs கெவின் ஓவன்ஸ் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். இது ஒரு லேடர் மேட்ச்ல நடந்துச்சு. இந்த மேட்ச்ல 2 பேருக்குமே செமையா இன்ஜுரி ஆயிருக்கு. இது அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் பிட்வீன்ல சாமி ஜெயினும் வந்து 2 பேரையும் கன்சிடர் பண்ணாரு, அடிபட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்சோட வின்னர் பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா ரெசில்மேனியா 41 வரையும் அவரு தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா இருக்க போறாரு. ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டா 30 மந்த்ஸ்க்கான ராயல் ரம்பிள் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பென்டா அண்ட் ரெமிஸ்ட்ரிக்யூ இவங்க 2 பேரை வச்சு தான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதுல எனக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்தது, ஜெக்கப் பட்டு அண்ட் ரோமன் ரென்ஸ். இவங்க 3 பேரோட செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்சோட வின்னர் பாத்தீங்கன்னா ஜே ஊசோ. பட் எனக்கு கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.